மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தாலும் இனிமேல் உங்கள் வாழ்க்கை ரொம்ப அமோகமாக மாறப்போகுதுங்க. என்னம்மா எப்போ பார்த்தாலும் எல்லாரும் இதையே தான் சொல்கிறீங்க, ஆனால் ஒன்றுமே மாறுற மாதிரிக்கு தெரியலையே அப்படின்னு மிதுன ராசிக்காரங்க நினச்சிட்ருப்பீங்க. நீங்கள் யாருன்னு நீங்களே தெரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுதுங்க. ஆமாங்க, 2025 ஆரம்பமாகி 6 மாதம் ஆயிடுச்சு. நீங்கள் திரும்பி பாருங்கள், இந்த 6 மாதத்தில் மிதுன ராசிக்காரர்கள் எங்கே இருக்கீங்க, யார்கிட்ட இருந்து விலகிட்டீங்க, யார் யார் கூட சேர்ந்துருக்கீங்க, இப்போது உங்கள் மைண்டு எங்கே இருக்குது, வேலையில் என்னென்ன மாற்றம் நடந்திருக்கு, உங்கள் மைண்டில் என்னென்ன அந்த மனக்குழப்பங்கள் வந்தது, என்னென்ன எந்தெந்த உறவுக்கிட்ட இருந்து நீங்கள் ஒதுங்கி இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரர்கள் நீங்கள் யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடச்சிருங்க. கண்டிப்பாக கிடச்சிருங்க. ஏன்னா உங்களை பற்றி எல்லாம் என்னென்ன நினச்சாங்க, என்னென்ன பேசுனாங்க, முக்கியமாக உங்களை முன்னேறக்கூடாதுன்னே நினச்ச நபர்கள் யார் யார், எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ஆளவாரி விடணும்னு நினச்சாங்க அப்படிங்கிற எல்லா உண்மையுமே இந்த வருஷம் உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. ஒன்று, இந்த கடந்த 6 மாதத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லைனாலும் இல்லை எனக்கு இன்னும் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே சிம்டம்ஸ் தெரியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் கவலைப்படாதீங்க. இன்னும் 6 மாதம் இருக்குங்க. பாருங்கள், இந்த 2025 முடியறதுக்குள்ளே மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம யார், எங்கே இருக்கோம், எதனால் இங்கே இருக்கோம், என்ன பண்ணணும், என்ன பண்ணாமல் இருந்திருக்கணும், என்ன பண்ணியிருக்கணும்னு அப்படின்னு ஆரம்ப காலத்தில் இழந்தவர்கள் தான் ஃபீல் பண்ணுவாங்க. அதில் முதல் இடத்துல இருக்கிறதே மிதுன ராசிக்காரங்க தான். ஆமாங்க, இந்த பதிவை பார்க்குறவங்க உண்மைனா நீங்கள் ஒத்துக்கோங்க. நிஜமாக சொல்கிறேங்க, மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காலத்தையும் நேரத்தையும் இழந்துட்டோமேன்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நிச்சயமாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில காலகட்டத்தில எல்லாம் ஒரு சில விஷயத்தவே பண்ணாமையே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற எண்ணமும் ஆல்ரெடி எப்பயோ உங்களுக்கு வந்துருச்சுங்க. ஒன்றும் இல்லை, உண்மையை சொல்லணும்னா இன்றைக்கி மிதுன ராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சந்தோஷமாகட்டும், கஷ்டமாகட்டும், துக்கமாகட்டும், துயரமாகட்டும், சோதனையாகட்டும், வேதனையாகட்டும் எல்லாமே ஒரே ஒருத்தர் தாங்க காரணம். உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் ஒரே ஒரு நபர் தான். யார் தெரியுமா? நீங்களே தான். ஆமாங்க, மிதுன ராசிக்காரர்கள் இது உண்மைனா நீங்கள் கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தாங்க ஆகணும். ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் நீங்கள் சேர்ந்த நபர்கள் அவங்களால தான், நீங்கள் சேர்ந்த நபர்கள் நீங்கள் பண்ண விஷயம்தான் இன்றைக்கி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டுருக்குங்க. இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது நீங்கள் கடந்த காலம் உங்கள் வாழ்க்கை அனுபவங்களை புரட்டி பார்த்தீங்கன்னா, கடந்த கால புத்தகத்தை நீங்கள் புரட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல உண்மைகள் அதில் தெரிய வரும். ஆமாங்க, இந்த இடத்துல இந்த முடிவை நான் எடுத்துகிட்டு இறங்கினேன், அதுதான் இன்றைக்கி எனக்கு ப்ராப்ளம். மிதுன ராசிக்காரர்கள் நல்ல வாழ்க்கையை வாழ்பவர்களே இருக்காங்க. யார் தெரியுங்களா? பெரும்பாலும் மிதுன ராசிக்காரர்கள் தன்னோட சுய சிந்தனையோட வாழ்பவர்கள் முன்னேற்றத்தை அடைவாங்க. ஆனால் மற்ற மனிதர்கள் எல்லாருமே ஏன் தடுமாறுறீங்க தெரியுமா? அந்த உண்மையை நான் இப்போ சொல்கிறேன். யாராவது நடுவில் உள்ளே வந்து அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இல்லை இதை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை இது இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஆயிரும்னு உங்கள் மனசை எப்போவுமே குழப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி தான் பாருங்கள், இதுதான் சரியாக பண்ணக்கூடிய நபர். உங்களை குழப்பி விட்டுட்டு சரியாக பண்ண விடாமல் பண்ணிட்டு கடைசியாக ஏங்க இது கூட உங்களுக்கு சரியாக பண்ண தெரியாதா, பொழைக்க தெரியாத ஆளாக இருக்கீங்களே அப்படின்னு உங்கள் மேலேயே பழி தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. இதுதான் மிதுன ராசிக்காரர்களுக்கான வாழ்க்கை முறையே. இதுதான் உங்கள் லைஃப்பில் திரும்ப 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 ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. வேலைக்கு போகிற இடத்துல கூட பாருங்கள், உங்களை தான் எல்லா இடத்துலையும் பயன்படுத்திக்குவாங்க. ஆமாம், நீங்கள் என்ன நினைப்பீங்க, சரி நமக்கான திறமையை காட்டலாம், நமக்கான இடமா இருக்குது அப்படின்னு நினச்சி நேரங்கால பார்க்காம உழைக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் அங்கே இருப்பவர்களும் சரி, ஓகே இப்படி ஒருத்தர் கிடச்சிட்டாங்களா, சரி எப்படி நம்ம பயன்படுத்திக்குவோம், நம்ம வேலைக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்குவோம், இந்த மாதிரி சில இடத்துல பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க மாட்டிக்கிறாங்க. இதனால தான் இங்கே பாருங்கள், பெரும்பாலும் 4-5 மாதத்துக்கு ஒரு வேலை மாற்றம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும்.
நிலையான ஒரு வேலையில் இருக்கிறதுக்கான மைண்ட் செட்டே பெரும்பாலும் இருக்காதுங்க. போவாங்க 4 மாதம் இருப்பாங்க. அடுத்து அந்த 4 மாதத்தில் வந்து திருப்தியே இருக்காது. அட போப்பா இந்த ஒரு வேலையில் ஏதோ ஒரு திருப்தியே இல்லை அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. எனக்கு இந்த வேலை வந்து சரியில்லைங்க, எனக்கு இப்படி இருக்குங்க அப்படி இருக்குங்க, திரும்பி வேறு வேலையை தேடுவீங்க. அப்போ பாருங்கள், இப்படியே வாழ்க்கை வந்து உங்களுக்கு போயிட்டு இருந்தால் நேரம் காலம் வந்து வீணாக தாங்க செய்யும். அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நேரம் காலம் வீணாயிருச்சுன்னு. பிற்காலத்தில் வருத்தப்படக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கீங்க. இதுதாங்க உங்களோட மைனஸ். இது தெரிய வந்துச்சு அப்படின்னாவே அதை இனிமேல் வந்து நீங்கள் நடக்க விடாமல் பார்த்துக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களை தடுமாற விட்டு கீழே விழுக விட்டு அதை ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பண்ணி ரசிப்பாங்க. உங்களுக்கு எதிரான நபர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணநலன்கள் இருக்குங்க. ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களுக்கான சில எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு சில மறைமுக எதிரிகள், நேர்முக எதிரிகள்னு சில பேர் இருப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, குறிப்பாக இப்போ விருச்சிகம், சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய எதிரிகள் இருப்பாங்க அவங்களுக்காக. ஏன்னா அவங்க அப்படியே ஓப்பனாக பேசுகிறது வந்து எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் முகத்துக்கு நேராக பேசுகிறது. இதனால் எல்லாம் வந்து நிறைய எதிர்வினைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள் அவங்க. மிதுன ராசிக்காரர்கள் எப்படின்னா சரி சரி சரின்னு அமைதியாகவே போவீங்க. ஆனால் சரி சரின்னு போகிற உங்களை தான் ஆட்டி படைப்பாங்க, படாத பாடுபடுத்துவாங்க. தேவையில்லாமல் உங்களை பற்றி வதந்திகளை வந்து கிளப்புவாங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் பயிற்சி நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுதுங்க. செல்வ வளத்தையும் தொழில் வளத்தையும் நல்ல ஒரு பிரகாசமான வாழ்க்கையையும் கொடுக்கக்கூடியவர் தான் சுக்கிரன். உங்களுடைய சுயஜாதகப்படி அவர் சரியான அமைப்புகள் இருந்துச்சுன்னு அப்படின்னாவே மிதுன ராசிக்காரர்கள் நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சுக்குவாங்க. ஆனால் பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தை விட அந்த செகண்ட் ஆஃப் லைஃப் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஆமாங்க, அப்படி போராடி போராடி ஒன்று கையில் பிடிக்க வேண்டியது சரிங்களா. அது குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை துணையாக ஆளுமை கொண்ட ராசிக்காரர்கள் யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு இப்போ உங்கள் வாழ்க்கை துணை, நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மிதுன ராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை ஆளுமை கொண்ட ராசிக்காரர்கள் யார் யாருன்னா சிம்ம ராசி, விருச்சிக ராசி, இந்த மாதிரி எல்லா சில ஆளுமை திறன் கொண்டவர்கள், மேச ராசி, இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க சொல்கிறத தான் நீங்கள் கேட்கணும். ஆமாங்க, நீங்கள் உங்கள் பேச்செல்லாம் பெரும்பாலும் எடுபடாது. இதனால் சில கருத்து வேறுபாடுகள், மன வருத்தங்கள். ஆனால் இது பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க தான் வந்து எல்லா இடத்துலையும் சரி பரவாயில்ல போவோம் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து போவீங்க. இந்த காலகட்டத்தில் வந்து கோபத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. கோபம் வரும், கண்டிப்பாக கோபம் வரும். இவ்வளவு பொறுமையை சமாளிக்கக்கூடிய நபர்கள் இவங்க. கோபம் வந்துச்சு அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எண்டில் தான் கோபம் வரும். எப்போ உச்சகட்ட கோபம் டிப்ரெஷனுக்கு போகிறாங்களோ அப்போ ஒரு கோபம் வரும். கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னே தெரிலங்க. மிதுன ராசிக்காரங்க சொல்லுவாங்க, என்னன்னே தெரியல, எனக்கு வந்து அடிக்கடி உடம்புல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது. நீங்கள் வேணால் மிதுன ராசிக்காரங்களை அடிக்கடி ஆஸ்பத்திரி செலவு, உடல்நிலை கோளாறு, வயிறு தொடர்பான பிரச்சனை, இந்த ரத்த அழுத்தம், இந்த மாதிரி தூக்கமின்மை, இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு டயர்ட்னஸாகவே தெரிவாங்க. நான் ஒரே ஒரு விஷயந்தாங்க சொல்கிறேன், மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கையை வந்து எப்படி தெரியுங்களா, நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சா போதும்பா, ஒரு ஓரமாக நம்ம நிம்மதியாக வாழ்ந்துட்டு போனால் போதும்பா. ஆனால் மிதுன ராசிக்காரர்களால் மிகப்பெரிய இடத்துல வாழ்பவர்களும் இருக்காங்க, மிகப்பெரிய எதிர்காலத்தில் அமைச்சுக்கிட்டவங்களும் இருக்காங்க. உங்ககிட்ட சில அலட்சியமும் இருக்குங்க. கடந்த காலத்தில் இருந்த அலட்சியத்தால் பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க. பெரும்பாலும் குடும்பத்தில் இருக்கவங்க அன்பு பாசங்கிறதெல்லாம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இந்த ராசிக்காரங்க மேலே பெரும்பாலும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் எல்லாத்தையும் சொல்லலை, மிதுன ராசிக்காரர்களில் பெரும்பாலானவருக்கு பாருங்கள் தன்னோட குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட இருந்தே ஒரு அன்பு பாசம் வந்து முழுசாக கிடச்சிருக்காதுங்க. இதனால தான் தனிமையே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தனி கூடுத்தனம்லாம் போயிடுவாங்க. கல்யாணம் ஆகிட்டா கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய பசங்க கூட அதிகமாக வெளியிலே தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கே வந்து அதிக நேரம் வீட்டில் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்கள் தற்போதைய காலகட்டம் வந்து நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியங்க. ஆமாங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து மனசளவுலையும் உடல் அளவுலையும் உங்களுக்கு வந்து முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து உங்களுக்கு ரொம்ப
ரொம்பவே ஒரு நல்ல மாற்றத்தை வந்து கொடுக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்லது நடக்கும். ஒரு உறுதியை கொடுக்கும், ஒரு சக்தியை கொடுக்கும். நீங்கள் யார் அப்படிங்கிறது உங்களுக்கே உணர்த்துங்க. நீங்கள் இந்த செவ்வாய் பகவானினுடைய தாக்கமும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. வீடு மாற்றம், வாடகை வீட்டில் இருக்கவங்க வீடு மாறலாங்கிற எண்ணம் எல்லாம் உதயமாக இருக்குது. இந்த நேரத்தில் நிதானம், பொறுமை தாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைங்க. இந்த நாட்கள் முழுவதுலையுமே வந்து இந்த வாகனத்தில், வண்டி வாகனம் ஓட்டுறதுல, ஆரோக்கியம் இதில் வந்து ரொம்பவே நீங்கள் வந்து உஷாராக இருக்கணுங்க. தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரெண்டுலேயுமே கவனமாக இருக்கணும். சரிங்களா? சட்டத்திற்கு புறம்பான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. நல்லவங்க கெட்டவங்கன்னு யாரையுமே ஒதுக்கி வைக்காம எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடிய குணாதிசயங்களை கொண்ட மிதுன ராசி. நவ கிரகங்களில் இளவரசன்னு சொல்லக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியை கொண்டவங்க. எடுத்த காரியத்தை திறன்பட செஞ்சு முடிக்கக்கூடியவங்க, உறுதியாக செயல்பட்டு நினச்சதை அடையக்கூடியவங்க. இதுக்கும் மேலே மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் வாழ்ந்து வரக்கூடியவங்களும் நீங்கள் தான். இது என்னங்க பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு புத்தி சாதுரியம் கொண்டவங்க. உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ஊரே பேசக்கூடிய அளவுக்கு 10 குட் நியூஸோடு வந்திருக்குங்க இந்த வீடியோ பதிவு. ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயமாக இருக்க போகுது. எப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை இனி வரக்கூடிய நாட்கள் கிடைக்க போகுதுங்க. ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு கால் வைக்கக்கூடிய இடம் எல்லாமே தண்ணி வெடி கிடையாதுங்க. ரோட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திருமணம், வெளிநாடு யோகம் எல்லாமே சாதகம். ஒரே குஷி தான் போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ஜாய் பண்ணி வாழக்கூடிய மிதுன ராசிக்காரர்களாக இனி இருக்க போகிறீங்க. இந்த விஸ்வாசு வருஷம் இனி வரக்கூடிய இந்த நாட்களில் மிதுன ராசிக்கு சூரிய பகவானினோட பெயர்ச்சி தான் இல்லையா? தமிழ் மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவானின் இடம்பெயரக்கூடிய பொருத்தம். ஸோ 6வது இனி வரக்கூடிய நாட்களில் பொதுவாக இந்த மாதாந்திர கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களோட மாதத்தை வச்சு தாங்க இந்த மாதத்தோட பலன்களை கணிக்க முடியும். அந்த வகையில் சூரிய பகவான் இப்போ எங்கே போயிருக்காருன்னா மிதுன ராசிக்கு, உங்களுடைய சொந்த ராசிக்கு வந்திருக்காரு. இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி தரக்கூடியதாக இருக்க போகுதுங்க. சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சிக்கு போகிறாரு. ஸோ இதனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் போடக்கூடிய எல்லா முயற்சிகளுமே வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்க போகுதுங்க. அதிர்ஷ்டங்கள் இருக்குது, அதே நேரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குதா செய்துங்க. அதையும் சேர்த்து தெளிவாக பார்ப்போம். எது நல்லது, எது கெட்டது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எப்படியெல்லாம் நாசுக்காக பழச்சிக்க தெளிவாக பார்க்கலாம். மிதுன ராசி மிருக சீரிட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் 3 பாதங்களும் அடக்கங்க. அதாவது ஒட்டு மொத்தமாக 9 பாதங்களை கொண்ட ராசி தாங்க மிதுன ராசி. உங்கள் ராசியோட அதிபதி புதன், இவர் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய நேரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டங்க. விசேஷமான ஒரு அமைப்பு. நாங்கள் ஜோதிடத்தில் சொல்லணும்னா உங்கள் ராசியில் குரு, சூரியன் நல்ல நிலையில் இருக்கிறதுனால இனி ஏற்றம் தான். உங்கள் வாழ்க்கையில் இவங்க 2 பேரும் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்குறாங்க. எடுத்த காரியங்கள், செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி மாற்றம்னு பார்த்தோன்னா உங்கள் ராசியில் 6க்கும் 11க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால தொழிலில், புதிய வேலையில் மிகுந்த தடையை சந்திப்பீங்க. நான் இப்போ தான் கொஞ்சம் நல்லதாக சொன்னேன், உடனே தடைன்னு சொல்கிறேன். இருந்தாலுமே இனி தொழிலில் நல்ல மாற்றத்தை தான் பார்ப்பீங்க. கூடவே சொல்லிட்டேன்னா யார் என்ன செஞ்சாலும் சரி வளர்ச்சி தான். ஏன்னா சூரிய பகவான் ஒட்டுமொத்தமாக உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடியவர். உங்களோட ராசியில் வெளிச்சம் தரார போயிடுவாரா?
வெளிச்சம் தராமல் போயிடுவாரா? அடுத்தது குரு முழு சுபத்துவம். இவரெலாம் இருக்கப்ப உங்களுக்கு என்னங்க கவலை? ஓகேங்களா? அதாவது அதிர்ஷ்டமும் அமைப்பு உங்களுக்கு சாதகமாக நிற்குதுங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெற போகிறீங்க. இந்த வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேது எல்லாருமே உங்களுடைய ராசியில் நல்ல நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த 4 கிரகங்களை வச்சு மாத பலன்கள் சொல்லப்படுது இல்லையா? ஸோ இவங்க எல்லாருமே உங்களுக்கு சாதகம். ஒட்டு மொத்தமாக சொல்கிறேங்க, முயற்சிகளில் வெற்றி கொடுக்குறாங்க. திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் ஒன்று தாங்க, நீங்கள் என்ன செஞ்சாலும் அது வெற்றியடையும். உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதியான சூரியன் ராசியில் இருக்கிறது மிகப்பெரிய அமைப்பு, யோகம். இதோட குரு பகவானும் புதன் பகவானும் சேர்ந்திருக்கிறது. என்ன தம்பி உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஒரு 8 எடுத்து வைய, நான் உன்னை 10 8 கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறது மாதிரி தொட்டதெல்லாம் வெற்றி அடைய போகுதுங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றம் உண்டாக போகுது. திருமண பாக்கியம் உண்டாகுதுங்க. ஆண்கள் பெண்கள் யாராக வேணால் இருங்க, இல்லை மறுமணத்துக்கு வரன்னு பார்த்தா கூட சரி, நல்ல வரணும். அதே போல் குழந்தை பிராப்தம் இருக்குங்க. நீண்ட நாட்களாக திருமணமாகியுமே குழந்தை வரம் கிடைக்காம அது கனவாகவே இருந்த உங்களுக்கு அந்த கனவு பழிக்க போகுதுங்க. வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்குது. வேலைக்காகவோ உயர்கல்விக்காகவோ மிதுன ராசி வெளிநாட்டுக்கு போவீங்க. அதே மாதிரி பணமே குறி தந்தை வழி சொத்துக்கள் உங்களை வந்து சேரும். தந்தையோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க. இதோட பார்த்தோன்னா ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல போகிறாரு. பண வரவுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. எந்தெந்த இடத்துல நீங்கள் கால் வச்சாலுமே அங்கங்கே உங்களுக்கு பண வரவு இருக்கும். சொல்லப்போனால் பணத்தின் மீது கால் வைக்கிற மாதிரி கூட உங்களுக்கு தொட்டதெல்லாம் புழங்க மாற்றம் மாதிரி பணம் வந்துக்கிட்டே இருக்குங்க. விட்டதை பிடிப்பீங்க. பணத்தை நோக்கியே உங்களோட பயணங்கள் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் விலை உயர்ந்த பொருட்களை அடையக்கூடிய யோகம் இருக்குது. சொத்து சேர்க்கை இருக்குது. வண்டி வாகன வசதி வாய்ப்புகள் இருக்குங்க. எல்லாமே பல மடங்கு இருக்க போகுது. திருமண யுகம் எல்லாமே சூப்பராக இருக்குது. உங்கள் ராசியில் சூரியன் இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக கிடைக்குங்க. திரும்ப திரும்ப சொல்கிறது தான், முயற்சி திருவினையாக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் சும்மா எண்ணத்தில் நினைக்கிறது எல்லாமே பழிக்குங்க. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல பழக்கங்களை கொடுக்க போகிறாரு. 2வது திருமணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கூட முன்ன சொன்ன மாதிரி தான் திருமணம் நடக்கும். எல்லாத்துலேயுமே வெற்றி பெற போகிறீங்க. மூத்த உடன்பிறப்புகள் சகோதர சகோதரிகள் மூலமாக நல்ல ஏற்றம் உண்டாகும். இதோட சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறதுனால கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் பெருகுங்க. சுப செலவுகள் உண்டாகும். மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு சொந்த நாட்டுக்கு திரும்புறதுக்கான யோகம் இருக்குங்க. புதிய வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. வேலையின் மூலமா வெளிநாடு வெளிமாநிலங்கள் போகக்கூடிய யோகம் இருக்கு. இங்கிருந்து அங்கே போகலாம், அங்கிருந்து இங்கே வரலாம். ஒரு எண்ணம் போல வாழ்க்கை உங்க கையில் அமையுங்க. அதே மாதிரி தொழில், இந்த ஐடி வேலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பு. கலை தொழிலில் இருக்கவங்க, ஆடிட்டிங்கில் இருக்கீங்க, இல்லை அக்கௌண்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா கவிஞர், கட்டுயாளர்கள் இந்த தொழில் செஞ்சாலும் சரிங்க, தொழில் ரீதியாக மிதுன ராசிக்கு நல்ல ஒரு வளர்ச்சி எடுக்குதுங்க. அற்புதமான காலகட்டம். அதை குறிப்பாக சொல்கிறேன். மிதுன ராசி ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க, மிதுன ராசியோட எந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலுமே நீங்கள் என்ன துறையில் இருந்தாலும் சரிங்க, வேலைக்கு போங்க போகாதீங்க, வீட்டில் இருங்க, தொழில் பண்ணுங்க, எதுவாக இருந்தாலுமே சரி, யாராக இருந்தாலுமே சரி, நல்ல வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள்னே சொல்லலாங்க. ஸோ இப்போ இந்த அதிர்ஷ்டங்கள், இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு நிலைச்சிருக்க அனுதினமும் விநாயக பெருமானுக்கு வழிபாடு செய்யணும். அது விநாயக பெருமான் கோயிலுக்கு தினம் தினம் 10 குடம் தண்ணீர் கொடுத்து அபிஷேகம் செய்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்குங்க. இது மட்டும் இல்லாமல் நிதி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே தீர்வுக்கு வரும். கோர்ட்டு கேஸு வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருங்க. கைக்கு வரவே வராதுன்னு நினச்ச பணம் கைக்கு வரும். சொத்து சுகம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். வாழ்க்கை துணைக்கு தேவையான ஆடை அபகரணங்கள் பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. வேலை வியாபாரம்
எல்லாமே களை கட்ட போகுது. ஆனால் என்னன்னா குடும்பம் ராசி செய்யக்கூடாத விஷயம் ஒன்றுங்க. என்ன தெரியுமா? யாரையுமே பகச்சிக்காதீங்க. நல்லவனோ கெட்டவனோ எல்லாரும் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் தேவை. அதே மாதிரி பேச்சில் கவனம் தேவை. முன்கோபத்தை குறைச்சிக்கணுங்க. இதோட ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வந்துட்டு துர்க்கை அம்மனை வழிபாடு செய்கிறது. இந்த ராகு கால வேளையில் துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது மிதுன ராசிக்கு இந்த நாட்கள் எப்படிப்பட்ட பொது பலன்களை தான் இப்போ பார்த்தோம். இப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, மற்றவங்களோட வளர்ச்சிக்காக மற்றவங்களோட வாழ்க்கைக்காக தன்னுடைய உழைப்பை தானமாக கொடுக்கக்கூடியவங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் மிருக சீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் புத்தி சாதுரியம் கொண்ட உங்களுக்கு யோகமான நாட்கள்ங்க. தைரிய வீரியக்காரகன் செவ்வாயும் ஞான மோட்சகாரன் கேதுவும் சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது. நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்தையுமே வெற்றியாக மாற்றுங்க. இதனால் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். விரும்பிய இடத்த வாங்குவீங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கவங்க நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே கைக்கு வரும். உதறி சென்ற உறவுகள் எல்லாருமே உங்களை தேடிக்கிட்டு வருவாங்க. உங்களை சொந்தம் கொண்டாடுவாங்க. எல்லாருக்கும் நீங்கள் உதவி செய்வீங்க. உடலில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் எல்லாமே நீங்க போகுதுங்க. இனி நீங்கள் எது